பெரியாருக்கான எதிர்ப்பு வாக்கும் கிடையாது, ஆதரவு வாக்கும் கிடையாது. இன்னைக்கு ஏன் பயப்படுறீங்க அவரை பத்தி? அதை ஏன் உடைக்க முடியல உங்களால? இதுதான் பெரியார் மண்ணா? பெரியார் என்ன செய்தார்? பெரியாரை பத்தி அவ்வளவு மோசமா சீமான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு எல்லா மறுப்புகளும் தெரிவிக்கப்பட்ட எல்லா வாதங்களும் மறுப்பு தெரிவித்த பிறகும் அவர் மறுபடியும் அந்த வடிவேல் மாதிரி தான் என்ன கையை பிடிச்சிருத்தியா தான் கேட்டுருக்காரு. அண்ணாமலை ரொம்ப வீக்கான ஆள். அவர் ஆதாரம் வாட்சுக்கு ஆதாரம் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பல இதுக்கு ஆதாரம் கொடுக்காம தான் இருக்காரு. ஒரு கட்சி தொடங்கி ஒரு 10-15 வருஷம் அதிகாரம் வந்த பிறகுதான் உள்ளுக்குள்ள குழப்பம் வரும். நீ கட்சி தொடங்கி 2 வருஷத்துக்குள்ளேயே ஆடியோ லீக் ஆகுது. RN ரவி என்பவர் ராஜ்பவனில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் தனியாக ஒரு ராஜா பவனை நடத்திட்டு இருக்காரு. அதை நீங்கள் கேள்வி கேட்காம அவர்கிட்ட போய் மனு கொடுத்தீங்கன்னா அதான் ஐயநாதன் இப்போ வெளியே வந்துட்டாரு. பிரசாந்த் கிஷோர் நீங்கள் பெரிய வியூக வகுப்பாளர்னா ஒரு 4 தொகுதியில் உனக்கு ஒரு வியூகம் வகுக்க முடியல. நீ எந்த சாம்பிள் செலக்ட் பண்ணாமல் நீ திடீர்னு இங்கே அடிச்சு விட்றனா இவர் விஜய்கிட்ட வியாபாரம் பண்ண தான் வந்திருக்காரு. தொடர்ந்து அந்த நீங்கள் சொல்கிற சென்டிமெண்ட்ஸ் அந்த ப்ராக்டிஸை ட்ரிகர் பண்ணக்கூடிய வேலை தான் அண்ணாமலை பண்ணுறாரு. ஹேட் லேப்னு ஒரு அமைப்பு இந்தியாவில் வெறுப்பு பேச்சை அதிகமாக செய்கிற யாருன்னு பற்றி பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் எல்லாருமே முன்னாடி இருக்கிறது பிஜேபிக்காரங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு விஜயசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் நாடாளுமன்றத்தில் MP தயாநிதி மாறன் அவர்கள் உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார். உங்களுடைய சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களோட படித்ததை பற்றி அவர் பேசினார். அந்த காலகட்டத்தில் ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கான எந்தவித தடையும் இல்லை, அதற்கு காரணமும் பெரியார் தான், நீங்கள் பெரியார் மண்ணிலிருந்து வந்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த வீடியோ ரொம்ப வைரலாகவும் போச்சு. அந்த காலகட்டமானது அப்பயே சொல்கிறார் இல்லையா, நாங்கள் ஹிந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, ஹிந்தி மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிரானவர்கள் அப்படின்னு அதை பதிவு பண்ணுறாரு. இப்போ அன்றைய காலகட்டத்தில் பெரியாரினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது? இப்போ நம்ம சொல்கிறோம் இங்கே 3% எதிராகத்தான், 3% பீப்புளுக்காக எதிராகத்தான் பெரியார் களமாடினார் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு. நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை பார்க்குறீங்க? முதல்ல அந்த தயாநிதி மாறன் பேசின விஷயம் என்னன்னா, நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல 2 முறை ஒரு பொய் சொல்லியிருக்காரு. முதல்ல என்ன சொன்னார்னா, எங்களை ஹிந்தி படிக்கவே விடவில்லை தமிழ்நாட்டில்னு சொன்னேன். 2வது முறை சொல்லும்போது இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லும்போது மறுபடியும் நீங்கள் தான் எங்களை ஹிந்தி படிக்க விடலையே அப்படின்னாங்க. அப்போ நான் இது முன்னாடி பதிவு பண்ணதான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அவர் படித்த சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி, அந்த கல்லூரியில் என் சகோதரியும் படித்தார். அவர் ஹிந்தியை எடுத்து தான் படிச்சிருக்காரு. அதே பேட்ச் இவங்கெல்லாம் வேறு சப்ஜெக்ட் படித்தாலும் அதே பேட்சில் தான் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பேட்டி சொன்னேன். அது நான் அந்த நேர்காணலில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்து உச்சகட்டத்திலிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அந்த காலகட்டத்திலாம் ஹிந்தி படங்கள், ஹிந்தி பாடல்கள் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு தமிழ்நாட்டில். அதையும் நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். அதனால் எப்போவுமே பெரியாரையோ இல்லை திராவிட இயக்கத்தையோ ஒரு இந்தி எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு குறுக்கிறது பெரிய தப்பு. அவங்க பெரிய சமூக நீதிக்கான ஒரு அடித்தளத்தை இட்டதில் அவங்கள பதிவை நீங்கள் மறக்கவே முடியாது. பெரியார் கடவுள் எதிர்ப்புங்கிறத கடைசியாக தான் எடுக்கிறாரு. முதல்ல அவர் என்னன்னா, இந்த இழிநிலை மாற வேண்டும் அப்படி பல ஜாதி சங்க மாநாடுகளில் பேசுகிறாரு. ஆதி திராவிட மாநாடுகள் நிறைய பேசியிருக்காரு. அதே மாதிரி செட்டியார்கள் மாநாடு, வன்னியகுல சக்திரிய மாநாடு, இப்படி பல மாநாடுகள் அவர் அந்த மாநாட்டு பேச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா அது பிராமண எதிர்ப்பு மட்டும் கிடையாது. நீங்கள் உங்கள் இடைநிலையிலேருந்து மாறுங்க, உங்களை சூத்திரன் என்று தள்ளி வச்சுருக்காங்க, அதற்கும் அடுத்து கீழே திண்டத்தகாத தள்ளி வச்சுருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த ஜாதி என்பது ஜாதி அமைப்பு, ஜாதி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு, இதை வச்சு தான் நடக்குது அரசியல். அங்கே அந்த சமூக சூழலில் தான் இது நடக்குது. அதனால் இந்த ஜாதியை ஒழிக்குன்னு பார்த்தா இந்த ஜாதிக்கு எது அங்கீகாரம் கொடுக்குதுன்னா மதம், வர்ணாசிரம தர்மம், மனுஸ்மிருதி அப்படின்னு வரும்போது தான் அவர் அப்போ இந்த மதத்தை பற்றி நம்ம பேசும்போது இந்த மதத்தை யார் பேரில் நடத்துகிறாங்க? கடவுள்கள், புராணங்கள் பேரில் அப்படின்னு. அப்போ அந்த கடவுளுங்கிற நம்பிக்கையை ஒழிக்கணும் தான் கடவுளுக்கு கடைசி தான் போகிறாரு. அவரோட அடிப்படை நோக்கம் எப்படின்னா, இங்கே இருக்கும் தமிழ் மக்கள் இவர்கள் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்கள் நல்ல உணர்வு பெற்று அவர் உரிமைக்காக போராடணும். ஜாதி சங்க மாநாடுகள் நடத்துங்க. ஏன்னா மற்றவங்க பிராமின்ஸும் மற்ற செக்ஷன் அவங்களும் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற வாங்கிக்கிறதுக்காக. நீங்கள் உங்கள் உரிமைக்காக நடத்துங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஜாதி பெருமையை பேசுகிறதே காலத்தை கழிக்காதீங்க. செட்டியார்கள் மாநாட்டில் போய் சொல்லார், புராண குப்பைகள்லாம் நீங்கள் தூக்கி சுமக்கிறீங்க, நீங்கள் கடவுளுக்கு கோவில் கட்டுறீங்க, அதனால் என்ன நடந்துற போகுது, அதனால் உங்களை வேறு அவன் சூத்திரன் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிற. அப்போ பெரியாரை பற்றி புரிதல் இருக்குல்ல,
அது வந்து ஒரு நீண்ட கால ஒரு வாழ்க்கை. அது வந்து ஏறக்குறைய 94 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு அவரு. அப்போ வந்து அவரை வந்து குறுக்கி பார்க்கறது இருக்குல்ல, இவர்கள் வந்து பிராமணர்களுக்கு எதிரிகள், ஆ தமிழுக்கு எதிரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரலாற்று உண்மைக்கு புறம்பானது. அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள் வந்து ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பக்கங்கள் வந்திருக்கு. என்ட்ட இருக்குது எல்லாமே. நான் வந்து மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட. சில விஷயங்கள்லாம் மொழிபெயர்த்திருக்கேன். அதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவரை வந்து ரொம்ப குறுக்கி வந்து கடைசியா வந்து இங்க இருக்கிற மக்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானவர், இந்து மதத்துக்கு எதிரானவர்ன்னு நிறுத்தி ஒரு ஒரு முயற்சி நடக்குது. அந்த முயற்சி நடக்காதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்ல. இல்ல இந்திய நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமாக இருந்தாலும் சரி, இப்போ ரீசென்ட்டா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல கூட சீமான் அவர்கள் பெரியாரை எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் செய்தாரு. அது வாக்கு வங்கியா மாறுச்சா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. திமுக அரசாக இருந்தாலும் சரி, பெரியாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் எதிர்த்து அல்லது ஆதரித்து தான் அரசியல் செய்ய வேண்டிய நிலை இருக்கு. இந்த நிலைய நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல நான் அதுக்கு முக்கியமா பார்க்குறது நீங்க வந்து திராவிட இயக்கத்தின் வரலாறு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து முன்னாடியே திராவிடர்ங்கிறதெல்லாம் இவரெல்லாம் பலர் பேசியிருக்காங்க. ஆதி திராவிடர், நம்ம இவரு ஒரு பைசா தமிழன் ஆசிரியர் வந்து இவரு நம்ம ஐதுதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் இவங்கெல்லாம் வந்து திராவிடர்ன்னு சொல் வந்து பயன்பாடு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா முக்கியமானது என்னன்னா, 1916ல வந்து ஒரு பிராமணர் அறிக்கைன்னு ஒண்ணு வருது. அதுதான் வந்து அடிப்படை. அது வந்து என்னன்னா 90% 97% இருக்கும்னா, எங்களுக்கு வந்து அரசாங்க பதவிகள் இல்ல. நீங்க வந்து 3% வச்சுட்டு கலெக்டர்லேருந்து, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லேருந்து எல்லா மட்டத்திலயும் இவர்கள் மேல இருக்காங்க. எங்களுக்கும் சமமான உரிமை வேணும். கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்ஸ்ல தான் வராரு. அப்ப இதுல தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி வருது. ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்ப வந்து பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருக்காரு. அவர் காங்கிரஸ் இருக்கும்போது காந்தியோட பெரிய ஒரு பக்தராவே இருந்தாரு. கதரை வந்து ஊர் ஊரா போய் வித்துருக்காரு. காந்தி வந்து கள்ளுக்கு டெம்பரன்ஸ் கேம்பெயின் கள்ளுக்கு எதிரான போராட்டத்தை வந்து இவர் வந்து மரங்களை வெட்டுறாரு. இது அவ்வளோ தீவிரமான காந்தி பக்தராக, காந்தியோடைய பெரிய ஆதரவாளர் இருந்தாங்க பெரியார் வந்து அதுக்கான காரணம் சொல்றாரு. இந்த ஜாதி மாநாடுகள் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னன்னா தோழர் காந்தியார்ன்னு சொல்றாரு. தோழர் காந்தியார் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து இந்த சமூக பிரச்சனையை எடுத்துக்குவாரு. இந்த தீண்டாமை பத்தி பேசுவாரு. இது வந்து ஜாதி வித்தியாசங்களுக்கு எதிராக இருப்பார்ன்னு நினைச்சதுனால தான் அங்க இருந்தேன். ஆனா அந்த காந்தியார் வந்து என்ன பண்ணாரு, காந்தியார கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு 2, 3 காரணம் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த காலத்துல இந்த காங்கிரஸ்ல ஒரு பெரியார் இருக்கும்போதே, சேரன் மாதேவி குருகுலத்துல வந்து காங்கிரஸோட நிதி, தேசிய அமைப்பின் நிதியில அத நடத்த ரூ. 5000 குடுக்குறாங்க. வ.வே.எஸ். ஐயர் நடத்துறாரு. அங்க ஆனா பிராமணர் அல்லாதவர்ன்னு பிரிச்சு தான் சாப்பாடு போடுறாங்கன்னா, அது பிரச்சனையாக்குறாரு. அதே அவருக்கு வந்து பெரிய பெரிய அடியா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ்ல இப்படி நடக்குதே! அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து வைக்கம் போராட்டம். வைக்கம் போராட்டம் அது தெருவுலயே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ஈழவர்கள் நடக்கக்கூடாது. அதுக்கான ஒரு போராட்டத்துக்கு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து காஞ்சிபுரம் மாநாட்ல, செங்கல்பட்டு மாநாடுன்னு நினைக்கிறேன். அதில வந்து இடஒதுக்கீடு, கம்யூனல் ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்த வந்து அவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க. இவர் வந்து வெளியேறுறாரு. ஏன் காந்தி எதுக்காருன்னா, அது முரண்பாடு இல்ல. இவருடைய அடிப்படை கொள்கை வந்து சமூக நீதி வேணும். இந்த சமூக இழிவுகள் ஒழியணும் அப்படின்னு காங்கிரஸ் நம்பினாரு. ஆனா காந்தி வந்து அவர் வந்து காந்திய போய் மீட் பண்றாரு. எங்கன்னா மைசூர்ல போய் பார்த்துட்டு, வர்ணாசிரம தர்மத்த வந்து காந்தி ஆதரிக்கிறார். ரொம்ப நாள் காந்தி ஆதரிச்சாரு. வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிரா காந்தி திருமணத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் வந்து வர்ணாசிரம தர்மத்தை வந்து ஆதரித்துட்டு தான் காந்தி இருக்காரு. அதையும் பார்த்த பிறகு இதுல வந்து நமக்கு சமூக நீதி கிடைக்காது. இந்த மக்களின் இழிவு நீங்காது தான் வெளியே வராரு. அதுல முரண்பாடே கிடையாது. இந்த கொள்கையில தான் காந்தி அவர் வந்து எங்கெல்லாம் என்னென்ன ஆயுதங்கள் கிடைக்குமோ, என்னென்ன தத்துவங்கள் கிடைக்குமோ, அதையெல்லாம் பயன்படுத்தினாரு. அதே மாரி சிங்காரவேலர் கூட ஒரு நட்பு வருது. பொன்மலையில வந்து அதாவது நாகப்பட்டினத்துல ரயில்வே ஸ்ட்ரைக் நடக்குது. அந்த ஸ்ட்ரைக்ல வந்து நாகப்பட்டினத்து பொன்மலைக்கு வந்து அந்த இத மாத்துறாங்க. அந்த ரயில்வே ஒர்க் ஷாப்ப. அப்போ பெரிய ஸ்ட்ரைக் நடக்கும்போது, அந்த ஸ்ட்ரைக்ல போய் பெரியார் கலந்துக்கிறாரு. அப்ப இவரு கூட நட்பு வருது. யாரு? நம்ம சிங்காரவேலர். அவர் உடனே வந்து கம்யூனிசத்தின் பால் ஈர்க்கப்படுகிறார். அப்புறம் ரஷ்யா போறாரு. அப்புறம் வந்து சுயமரியாதை சமதர்மம் அப்படி ஒரு ப்ரோகிராமே, ஒரு கட்சி திட்டமே இது பண்றாங்க. இந்த நாட்டுல வந்து ஜாதி அமைப்பு வந்து வர்க்கமும் போணும் அப்படிங்க. அப்ப என்னன்னா கம்யூனிசம் வந்தா இது சரியாயிரும். அந்த காலகட்டத்தில அவர் பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நாட்டில் வந்து பிராமணியம் மட்டும் இல்ல, பணக்காரத்தன்மை கேபிட்டலிசம்னு சொல்லுது. பணக்காரத்தன்மையும் ஒழியணும், பிராமணியம் ஒண்ணுக்கு ஒண்ணு துணைப்படுது. இன்னைக்கும் அது ரிலவென்ட்டா இருக்கு. இன்னைக்கு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் இந்த பிஜேபி அரசாங்கம் எடுத்துட்டாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது வந்து அப்பர் காஸ்ட் அதாவது மேல் ஜாதியினருக்கான ஒரு அரசாங்கமா தான் இருக்குங்கிறதுக்கு இடபிள்யூஎஸ்லேருந்து பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி முதலாளித்துவத்தையும் ஆதரிக்குது. அது ஒரு சார்பான முதலாளிகளை. அப்ப இன்னைக்கு அது ரிலவென்ட்டா இருக்கு பெரியார். இல்ல பெரியாரை எதிர்க்கிறவங்க ஒரு கேள்விய அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்களே. இங்க வந்து
சாதியை சார்ந்த இல்ல மதம் சார்ந்த சம்பவங்கள் அரங்கேறுகிற பொழுது இப்ப கூட ரீசெண்டா சிவகங்கையில ஒரு தலித் மாணவன் வந்து புல்லட் ஓட்டிட்டு போனதுக்காக வந்து கைகள் வெட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கப்போ இதுதான் பெரியார் மண்ணா? பெரியார் என்ன செய்தார்? என்ன செய்து கிழிச்சு விட்டார்? அப்படின்ற கேள்விலாம் கேட்கறாங்க. அதுல முக்கியமானது என்ன, இந்த பெரியார் மண்ணா, திராவிடருக்கு என்ன சாய்ச்சாலும் எதையுமே படிக்கிறது இல்லைன்னு தெரியுது இவங்கெல்லாம். அது வந்து இன்னைக்கு வந்து அதாவது இன்னைக்கு வந்து மதத்துக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பெரியார் வந்து கடவுளை நம்புவன் முட்டாள்லாம் எதினாரு. ஆனா இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை போயிருச்சா என்ன? இது வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஊறி போன விஷயங்கள். ஜாதி எல்லாம், ஜாதியும் மதமும் ஒன்றுக்கொண்டு தொடர்பானது. அது இந்து மதத்துக்கும் ஜாதிக்கும் தான் அதுல தான் வருது. அது இந்து மதம் தான் ஐடியாலஜிக்கல் சாங்ஷன். இதுக்கு வந்து ஒரு தத்துவார்த்த அடிப்படையை வழங்குறதே வந்து வர்ணாசிரம் என்ற தத்துவம் அதுல தான் வருது. அப்ப என்னன்னா, இதை ஒழிப்பதற்கான போராட்டம் ரொம்ப நாள் நடந்து அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தீண்டாமை ஒழிப்பு சட்டம்ங்கிறது நேற்று பெரிய போராட்டம் நடந்திருக்கு. நான் இப்போ காஸ்ட் ப்ரைட்னு ஒரு புத்தகத்தை வந்து மொழிபெயர்த்திருக்கேன். அதுக்கான பெரிய போராட்டம் எம்சி ராஜாலேருந்து பலரும், வீரையன், பலரும் வந்து போராடிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து தீண்டாமை ஒழிப்புக்கான சட்டம் வந்துருச்சு. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிக்கான ஆக்ட் வந்த பிறகும் அந்த ஆத்தர் என்ன பண்ணார்னா, அதற்கு பிறகும் இந்தியாவில் தீண்டாமை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. தீண்டாமை கொடுமையில் தொடர்ந்துகிட்டு இருக்கு. சட்டத்தினால் மட்டும் மாற்ற முடியாது. சட்டத்தினால வந்து நீங்கள் வந்து சட்டம் போடலாம். அந்த சட்டத்தை பயன்படுத்துறது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எப்படி? அரசாங்கம் வந்து இந்த தீண்டாமை குற்றங்களில் வர எந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி படுகொலைகள், தீண்டாமையின் பெயரால் நடந்த தலித் படுகொலை வந்து 10-15 படுகொலை நடந்திருக்கு இந்தியாவில். அந்த படுகொலைகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரே 1-2 கேஸில் கீழவன்மணி கூட ரொம்ப லேட்டாக தான் நீதி கிடைக்குது. அதுக்கு முன்னாடியே வேற மாதிரி நீதி தேடிக்கிட்டாங்க அவங்க. கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்பவர் வந்து என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, சட்டம் வந்த பிறகும் இவ்வளோ முன்னேற்றங்கள் ஏற்பட்ட பிறகும் நீதித்துறைக்கான கிளியராக ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்காங்க. ஆன்டி அன்டச்சபிலிட்டி ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கான பெரிய போராட்டம் தான் வருது. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த ஏறக்குறைய 10-12 தலித் படுகொலைகளில் வந்து எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டு விட்டார். சுந்தூர் என்ற இடத்தில், அந்த மாதிரி பல இடங்கள், பெல்ச்சிங்கிற இடத்துல பல இடங்கள் நடந்த தலித் படுகொலை. அப்போ என்னென்னா, எங்கே பிரச்சனை இருக்குது? இந்த மத உணர்வும் ஜாதி உணர்வும் கீழ் மட்டத்தில் மட்டும் இல்லை, இது வந்து போலீஸ்கிட்ட இருக்குது, நீதித்துறையில் இருக்குது. மதம் சார்ந்தும் ஜாதி சார்ந்தும் பார்க்குற பார்வை இன்றைக்கி நமக்கே தெரியும். பல தீர்ப்புகள் வரதை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புராணங்கள்லாம் கோட் பண்ணி தீர்ப்பு அளிக்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்கிறீங்க இல்லையா, இப்போது 1000 ஆண்டு காலமாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே இருக்குது, இந்த விஷயங்கள் இருக்குது, இழிநிலைகள் இருக்குது, இன்னும் ப்ராக்டிஸ் மாறலை அப்படின்றப்போ, தயநிதி மாறன் நாடாளுமன்றத்தில் பெரியார் மண்ணுன்னு ப்ரௌடாக பேசுகிறாருல்ல, பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னு. அப்போ அந்த பெருமை நம்ம ஏன் பெரியார் மண்ணில் பெருமைப்படணும் அப்படின்ற கேள்வி இருக்கு. பெரியார் மண் பெருமைப்படனா, அதாவது இதுவரைக்கும் நடந்த விஷயம் இருக்குல்ல, சமூக நீதிக்கான ஒரு ரிசர்வேஷன் வருது. ஃபஸ்ட்டு கொண்டு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் 1921 கொண்டு வந்து 27 தான் நிறைவேறுது. அதில் வந்து நான் பிராமின் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது, முகமடன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கான ஒரு சேலஞ்ச் வருது. இப்போ 1954 பங்கஜம் துர்ராஜன் கேஸில் வந்து அங்கே வரும்போது அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, அது சமூக நீதிங்கிறது, கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் என்பது, அது இடஒதுக்கீடு என்பது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு எதிராக போராடினது யார்? அதை வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்து இந்த மண்ணில் போராடி அதை வந்து முதல் சட்ட திருத்தமாக கொண்டு வந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்க்க. அதுக்கு பிறகு வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா சட்டநாதன் கமிஷன் ஒன்று போடுறாரு. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் எவ்வளோ இப்போ வந்து காஸ்ட் சர்வேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த காலத்தில் அவங்க பண்ணிட்டாங்க. இதெல்லாம் படிக்காமல் இதெல்லாம் தெரியாமல் வந்து இன்னைக்கு வந்திருக்க 69%. ஜெயலலிதா கூட வந்து 69%, 50% ஆக்குறது கலைஞருங்கிறது. அதுக்குள்ள அது உள்ஒதுக்கீடு 20% கொடுக்குறாரு. இப்போ இதெல்லாம் மறுத்துட்டு தான் நீங்கள் பேசுகிறீங்களா? இன்னைக்கு வந்து காசிவத்தம்பி நான் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அதாவது திராவிட இயக்கம் பற்றி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 பார்ட்டில் வந்து இன்டர்வியூ வந்து ஃப்ரண்ட்லைனுக்காக நான் பண்ணப்போ அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். நான் வந்து உலகத்தில் பல யூனிவர்சிட்டிஸ்க்கு போகிறேன், பல அறிஞர்களை பார்க்குறேன். அவங்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம், நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த நிலைக்கு அடைஞ்சதுக்கு காரணம் பெரியார் தான் அப்படிங்க. அப்போ நீங்கள் பேசும்போது நீங்கள் தரவுகளின் அடிப்படையில் பேசணும். இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்பதும் தலித் இன்னைக்கு பிரச்சனை இருக்குது. சிவத்தம்பின்னு ஒரு இன்டர்வியூ என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல வந்து பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் என்று தொடங்கப்பட்டது, அதன் மூலமாக இவ்வளோ பலன்கள் வந்தது வந்து ஒரு ஜனநாயகப்படுத்தல் நடந்திருக்குது, அது முழுமையடையவில்லை. அப்படிங்கும்போது என்னென்னா, இந்த பலன் பெற்ற ஜாதிகளே கூட தலித்துகளை விரோதமாக பார்க்குறாங்கிறது தான் உண்மை. அந்த மனநிலை இன்னும் மாறலைங்கிறது தான் உண்மை. அதனால தான் நீங்கள் சொல்கிற பல இன்சிடென்ட் வெங்கை வேலா இருந்து எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த மனநிலை மாறலைங்கிறது வந்து அதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்குது. அரசியல் வந்து அது வந்து வச்சுருக்கு, அரசியல் வந்து அது தேவையாக இருக்குது.
அரசியலுக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையா இருக்கு. அது இன்னைக்கு கசப்பான அதுல அண்ணாமலை வெற்றி அடைகிறாரு நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ந்து அந்த நீங்க சொல்ற சென்டிமெண்ட்ஸ் அந்த பிராக்டிஸ ட்ரிகர் பண்ணக்கூடிய வேலை தான் அண்ணாமலை பண்றாரு. ஆமா. நான் செருப்பு போட மாட்டேன், திமுக ஆட்சியில இருந்து அகற்ற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்றாரு. இப்பயும் செருப்பு போடாம தான் இருக்காருன்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் வந்து சாட்டையால் அடித்துக் கொள்வது, காவடி தூக்கிட்டு போறது, திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தம்? அது சிறிகந்தர் மலையா அல்லது கந்தர் மலையா, சிக்கந்தர் மலையான்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அப்ப இன்னும் அந்த சென்டிமெண்டல் ட்ரிகர் அப்படின்றது வந்து இருந்துட்டே இருக்குல்ல. ட்ரிகர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எப்போ வேணாலும். இப்போ வந்து மத கலவரம் கூட ரொம்ப ஈஸியா நடத்தலாம். இப்போ திருப்பரங்குன்றத்துல இந்த சென்டிமெண்ட் இருக்கிற வரைக்கும் இது தொடர்பான ட்ரிகர் பண்ண முடியும். அதை வந்து பண்ண முடியும். அதுக்கு வந்து இப்போ இந்தியா ஃபுல்லாக அது நடந்துகிட்டு இருக்கு பல இடங்கள்ல. தமிழ்நாட்டில் மட்டும் நமக்கு நேராக தெரியுது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப எல்லாரும் புரிஞ்சுக்கணும். 1925 தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்குறார் பெரியார். அதே 1925 தான் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு தொடங்கப்படுகிறது. இப்போ என்ன ஆயிடுச்சு, 100 வருஷமா இந்த சுயமரியாதை இயக்கம், அந்த திராவிட இயக்கம்னு ஒரு இதில் வந்து இன்னைக்கு ஆட்சி கட்டில் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில். அந்த கொள்கையோட வெற்றி தானே, பெரியாரோட கொள்கை தான், பெரியாரோட அடிப்படையான சமூக நீதி கொள்கை, பெண்ணுரிமை வந்து பெரியார் மாதிரி பேசுறதுக்கு இன்னும் யாருமே பேசல. அதெல்லாம் அப்போ நீங்க ஜாதியை பத்தி கேட்குறீங்களா, பெண்ணுரிமை பத்தி பெரியார் அவ்வளோ பேசின பிறகும் இன்னைக்கும் பெண்ணுரிமை எங்க இருக்குங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போகாது. ஜெண்டர் ஜஸ்டிஸ்ங்கிறது சோஷியல் ஜஸ்டிஸோட ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, சமூக நீதி பெற்றவன் கூட வீட்டில் மனைவியை நடத்துகிற வேற விதமாக இருக்கும். ஜெண்டர் ஜஸ்டிஸ் கொடுக்க மாட்டான். அப்போ என்னன்னா, இந்த திராவிட இயக்க பாரம்பரியம்ங்கிறது ஒரு 100 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதிமுக அதுலேருந்து பிரிஞ்சு போன ஒரு கட்சி தான் இருந்தாலும் அதனால. ஆனால் அவங்க வந்து இன்னைக்கு வந்து மாநில உரிமை போனாலும் பரவாயில்ல, நிதி எங்களுக்கு கொடுக்கலன்னு பரவாயில்ல, எதா இருந்தாலும் சரின்னு உட்காந்துருக்காங்க. அது வேற. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரீம். 100 வருடங்களாக சுயமரியாதை இயக்கம்னு வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியில் வந்து ஏறக்குறைய 30% வாக்கு வந்து தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. அதிமுக சேர்த்தா இன்னைக்கு 70% அவங்களோட திராவிட கட்சி நம்ம ஏற்றுக்கிட்டா கூட. திருமாவளவன் பேசுறது திராவிட அரசியலோட இன்னொரு வடிவம் தான். அப்போ ஒரு ஏறக்குறைய 70-75% வந்து 100 வருஷமா ஒரு மாநிலத்தில் இருக்கும்போது என்ன சேலஞ்சுனா, ஆர்எஸ்எஸ் என்ற கலாச்சார தேசியம், இந்துக்களின் ஒற்றுமை, வலிமையான இந்து நாதியத்தை உருவாக்கும் என்ற கொள்கையும் இதே நேரத்தில் வருதா. ஆனால் என்னன்னா, இந்த 100 வருஷத்துக்கு பிறகு இங்கே திராவிட இயக்கம் இன்னைக்கு வந்து எவ்வளோ வலுவன் இருக்கோ, இந்த ஆர்எஸ்எஸ் பாரம்பரியத்தில் வந்த பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த பிஜேபிக்கு வந்து ஒரே சேலஞ்சாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இன்னொன்று கேரளா. அங்கே வந்து இடதுசாரிகள். இங்கே இருக்கிறது ஐடியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் எதிராக இருக்கிற கொள்கை ரீதியான எதிர்ப்பு. அதனால அவங்க தானே டாமினண்டா இருக்காங்க. அவங்க அதான் அப்போ என்ன இல்லை, அங்கே எங்கே பிரச்சனைனா, அங்கே ஆட்சியில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாநிலம் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கு. நெஞ்சில் தைத்த முள்னு பெரியார் சொன்னதை வந்து வேற மாதிரி, அவனுக்கு நெஞ்சில் தைத்த முள் வந்து திராவிட இயக்கம் தான். அது கண்ணில் தைத்த முள் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ என்னன்னா, இந்த மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க பெரியார் ஒரு சைடில் இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்துக்கு போனால் பெரியார் சிலை, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் திருப்பினார், ரொம்ப அருமையான பேக்ரவுண்ட் இருக்கும் ரெண்டுக்குமே. ஆனால் அந்த கோயிலுக்கு போகிறவங்க யாரும் வந்து பெரியார் சிலையை வந்து ஒன்றும் பண்ணுறதில்லை. அவர் சொன்னார், ஆனால் அவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. நடிகர்கள் பற்றி அப்படி தான், நல்லா நடிக்கிறாருங்கிறது வேற. ஆனால் அவங்க வந்து உடனே அரசியல் கட்சி தொடங்கினா நம்ம வந்து அவங்க ஆதரிப்போங்கிறது வந்து நடக்கவே இல்லை. விஜயகாந்தால முடியல. ஒரே ஒரு வெற்றி பெற்றது எம்ஜிஆர் மட்டும்தான். அப்போ அவங்களுக்கு இப்போ இருக்கிறது என்னென்னா, இந்த 2 ஸ்ட்ரீம்ஸை பார்க்குறீங்க நீங்கள். ஆர்எஸ்எஸ் என்கிற மதம் அடிப்படைவாதம், இந்து ராஜ்யம் உருவாக்குற அதுக்கு எதிரான என்ன கொள்கை. நீ வந்து இந்து ராஜ்யம் சொல்கிறது இல்லையே பிராமண ராஜ்யம் தான் பெரியார சொல்லாரு. அப்போவே நீங்கள் வந்து விடுதலை காங்கிரஸ் பார்த்து கேட்குறாரு, விடுதலைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் விடுதலை பெற்ற பிறகு நீ வந்து வர்ணாசிரம ராஜ்யத்தை தானே ஏற்படுத்த போகிற அப்படின்னு. காங்கிரஸ் அதை பண்ணலன்னா கூட, ஆனால் இன்னைக்கு வந்து அந்த வர்ணாசிரம ராஜ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அதிகாரத்து அவர்களுக்கு சேலஞ்சாக இருக்கிறது ஒரே மாநிலம் தான். இதை உடைப்பதற்கான ஒரு போராட்டம், இது ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிள், இது வந்து ஒரு தத்துவார்த்த போராட்டம் தான். அதை வந்து நடத்துறதுக்கு வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப வீக்கான ஆளு. அவருக்கு அந்த தத்துவார்த்த பலம். ஆனா அவர் ஒண்ணு சொல்றாரு, அதாவது இந்த பெரியார் சர்ச்சை எழுந்தப்போ பெரியாருக்கான எதிர்ப்பு வாக்கும் கிடையாது, ஆதரவு வாக்கும் கிடையாது, அது தேர்தல்ல பிரதிபலிக்காது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அது எவ்வளவு முட்டாள்தனமான வாதம்னா, இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து கோல்வாலுக்கு ஆதரவான வாக்கா பிஜேபிக்கு வருது. கோல்வால்கருக்கும் சவார்கருக்கான வாக்கு இல்லை, அது பல வடிவம் பெற்று அரசியல் வடிவம் பெற்றுச்சு. அப்போ நீங்க வந்து பெரியாருக்கான வாக்கு அப்படிங்கிறதே வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம். பெரியாருக்கான வாக்கு இல்லை, பெரியாரின் கொள்கையின் அடிப்படையில் வந்த ஒரு இயக்கத்துக்கான வாக்கு. அதை ஏன் உடைக்க முடியல அவங்களால? பெரியார் இன்னைக்கு இருந்து அவர் வந்து மறைந்து ஒரு 50 ஆண்டு ஆன பிறகு கூட இன்னைக்கு ஏன் பயப்படுறீங்க அவரை பத்தி? ஏன் வந்து அவ்வளோ பேசுகிற பிஜேபி வந்து அம்பேத்கர் கூட இந்துத்துவ அம்பேத்கர் சொல்கிறாங்க. அது வந்து பெரிய ஒரு அயோக்கியத்தனம். அது
அந்த இந்துத்துவ ஏன் இந்துத்துவ பெரியார் மட்டும் அவங்களால சொல்ல முடியல? அவங்க இந்துத்துவ மார்க்ஸும் சொல்ல முடியாது. இந்துத்துவ ஜீவானந்தம் சொல்ல முடியாது. அதோட மோசம் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பக்பேர்னு சொல்லுவாங்க. அதான் இருக்கிறது பெரியார் என்ற பெயர். அங்க பெரியார் நம்ம பெரியாருங்கிற பிம்பத்தை நம்ம சொல்ல. பெரியாரின் கொள்கையின் ஒரு தொடர்ச்சி இருக்குல்ல. அதை வந்து இப்போ சுயமரியாதை திருமணம்ங்கிற ஒரு சட்டம் வருது. தமிழ்நாடுன்னு ஒரு பேர் வருது. இது எல்லாமே வந்து இன்னொன்று வந்து அந்த காலத்தில் சொல்றாரு, நீ வந்து ஜாதி மதம்னு சொல்லிட்டு இருக்க, அங்கே பாரு அவன் வந்து ஆகாய ஊர்தியை விட தொடங்கிட்டான், இவ்வளோ முன்னேறிட்டாங்க, அப்போ நீ ஏன் முன்னேறாமல் கிடக்குறேன்னு திட்டுறாரு. தமிழ் மொழி வந்து ஏன் புராணத்தையும் அந்த குப்பையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு நவீன மனிதனாக அங்கே சொல்கிறீங்க. அப்போ அதுக்கான அடித்தளத்தை இட்டது யாருங்க? இங்கே இன்றைக்கி வந்து ஐடி பாலிசி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு வரும்போது அதுக்கான பாலிசி, இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இங்கே இருக்கிற இந்தியாவோட மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் தமிழ்நாடு தான். திமுக அரசின் மீது விமர்சனம் விடுங்க, கொள்கை பூர்வமாக பாருங்க, நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அது வந்து இல்லாமே இருக்க முடியாது எந்த அரசு மேலும். ஆனால் நிர்வாகத்தின் மேல இருக்கும், எந்த அரசாங்கம் இருந்தாலும் இருக்கும், குறைகள் சரி செய்யப்படும், தொடர்ந்து அந்த போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது ஆனால் அந்த திமுக வந்து முன்னின்று நடத்தி ஒரு கட்டிய அணி அப்படிங்கிறதும் அது உறுதியாக இருக்குல்ல. அது ஏன் உறுதியாக இருக்கு? என்ன காரணம்? இவங்க இருந்த அணியில் இருக்கிறவங்க எல்லாம் கொள்கை ரீதியாக பிஜேபி எதுக்குறவங்க. அதை உடைக்கிறதுக்காக அண்ணாமலைக்கு அந்த சக்தி இல்லை, அவருக்கு கொள்கை தெளிவும் இல்லை. அவர் வந்து வாட்சுக்கு ஆதாரம் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பல இதுக்கு ஆதாரம் கொடுக்காம தான் இருக்காரு. அவள் சீமான் பேசுறது அப்படி பார்த்தீங்கன்னா, விஜய் பேசுறது அப்படிதான் இருக்கு. விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு அவியல். அது இல்லை, அவருடைய கொள்கை தலைவராகவே பெரியாரை முன் வச்சிருக்காங்க. இல்லை, அதை நான் அது வரேன். அது அந்த மாநாட்டில் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, கொள்கை எதிரி, அது பேர் சொல்ல மாட்டாங்க, கொள்கை எதிரி அவங்க. ஆனால் இங்கே திருட்டு திராவிடம்னு சொல்லி அரசு. ஆனால் எனக்கு புரியவே இல்லை, இப்படி வந்து ரெண்டு இருக்க முடியுமா? நீங்கள் சொல்கிற கொள்கை எதிரி யார்? பிஜேபி. அப்போ பிஜேபியோட கொள்கை என்ன நமக்கு எல்லாமே தெரியும். மாநில உரிமைகளை பறிக்கிறது, மொழி உரிமையை வந்து அடிக்கிறது இருந்து எல்லாமே நீங்கள் வந்து கொள்கை எதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ கொள்கை எதிரிக்கான அரசியல், கொள்கை எதிரி வந்து ஒரு அரசியலை கொண்டு வரான்ல, அப்போ அரசியல் எதிரியாக இருக்க முடியாது. அவன் உன்னோட அரசியல் எதிரியாகவும் இருக்கணும்ல. கொள்கை எதிரி வந்து அரசியல் எதிரி, அது ரெண்டும் பிரிக்கவே முடியாதுங்கிறாங்க. அதே மாதிரி அப்போ அந்த கொள்கை எதிரி வந்து அவன் அந்த கொள்கை அடிப்பில் ஒரு அரசியலை இங்கே கொண்டு வராங்கல்ல, அந்த அரசியலை யார் எதிர்க்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அணி தான் எதிர்க்குது. அப்போ அந்த அரசியலை விட்டுட்டு நீங்கள் வந்து எங்கே போகிறீங்கிறது தான் நம்ம கேள்வி. அந்த அரசியல் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இந்த அரசியல் எதிரிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, அரசியல் எதிரி கொள்கை வந்து மறுபடியும் சமூக நீதி, மாநில உரிமை. இல்லை, அதே தான் நானும் உள்வாங்கி உள்வாங்கினா நீங்க வந்து திமுக மட்டும் எதிர்க்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது. இங்க வந்து திராவிட எதிர்ப்புங்கிறது திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு. ஆனா நீங்க வந்து அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு வந்து அவங்க வந்து எவ்வளவு விஷயங்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கல்வி அமைச்சர் அன்பில் பொய்யாமணி வந்து சொல்லியிருக்காரு, 2100 கோடி நமக்கு வர்றதை வந்து என்ன இருமொழி கொள்கை மாத்தி மும்மொழி கொள்கை கொண்டு வரணுங்கும் போது அப்போ அது உங்களுடைய அண்ணாவோட கொள்கை அடி வாங்குது இல்ல. ஏன் விஜய் வந்து பேசாம இருக்காரு? அண்ணாவோட கொள்கையை வந்து ஏத்துக்கிற, அண்ணாவை வந்து கொள்கை தலைவர், பெரியார கொள்கை தலைவர், அண்ணாவை கொள்கை தலைவருங்கிறது ஒத்துக்கிறாங்கல்ல. அப்ப அண்ணா சொன்ன மாநில சுயாட்சியை பறிக்கும் ஒரு அரசாங்கத்தை நீங்க இதை மட்டும்தான் எதிர்ப்பேன், அதை எதிர்க்க மாட்டேன், அரசியலுக்காக நீங்க திமுக எடுத்துக்கோங்க. ஆனா நீ கொள்கை எதிரி எதிர்க்கும் போது கொள்கை எதிரியின் அரசியலே நீங்க எதிர்க்கணும்ல. கொள்கை எதிரியின் அரசியல் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த அச்சீவ்மெண்ட் எல்லாத்துக்கும், எல்லா ப்ரோக்ரஸுக்கும் எதிராக இருப்பது அந்த கொள்கை எதிரின் அரசியல். அப்போ இந்த வந்து ஒரு செயற்கையான ஒரு பிரிவினை, கொள்கை எதிரிங்கிறதும் அரசியல் எதிரிங்கிறதும் ஒரு செயற்கை. அதே மாதிரி பாசிசமா பாயசமா, இதெல்லாம் ரொம்ப சீப்பான ஒரு ஸ்லோகன். இதெல்லாம் இது வந்து ஒரு ஆழமாக சிந்திக்கிறவங்க யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. பாசிசம்ங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய டேஞ்சருங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து அவங்க வந்து கொள்கை ரீதியாகவும் வந்து அவங்க வந்து பல விஷயங்களை வந்து மாநில இங்கே இருக்கிற பன்முகத்தன்மையை வந்து அழிக்கிறாங்க. ஒரு சமூக சாஃப்ட் டவுன் பண்ணிடும்ன்ற அச்சப்படுறீங்களோ? இது அதாவது இந்த பாசிசமா பாயாசமா? ஆமா, நீங்க பாசிசம்ங்கிறது பாயாசம்ங்கிறது வந்து இவங்க என்ன சொல்ற வராங்கன்னா, இங்க திராவிட அரசும் ஆனா பாசிசத்தை பத்தி உங்களுக்கு புரிதலே இல்லைன்னு தெரியுது. பாசிசம்ங்கிறது பெரிய எதிரியை கட்டமைக்குது. உன்னோட பிரச்சனைகள்லாம் அவன் தான் காரணங்கிறது. அந்த படையெடுப்பாளர்கள் வந்தார்கள்னு சொல்லி வந்தார்கள் வென்றார்கள்லாம் எழுதினாங்கல்ல தமிழ்ல, அதை தான் எதிரியா காமிக்கிறத தவிர, நேரு தான் இன்னைக்கு எதிரியான்னு காமிக்க தவிர, அவங்க யார உண்மையான எதிரி வந்து இங்க இருக்கிற முதலாளித்துவம் எதிரி, இங்க இருக்கிற மேல் ஜாதி ஆதிக்கம் வந்து இன்னைக்கு பெரிய எதிரி. அது எந்த ஜாதியா இருந்தாலும், இடைஜாதியா இருந்தாலும் யாருன்னா அதுதான் எதிரி. அப்ப நீங்க அதை வந்து பாசிசம்ங்கிறது வந்து அதையெல்லாம் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுது அந்த கொள்கையெல்லாம். அப்போ ஆனா இங்க வந்து திமுக வந்து அப்படி குற்றம் சொல்ல முடியாது. விமர்சனங்கள் வேற.
டிஎம்கே ஃபாசிஸ்ட் பார்ட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்லவே முடியாது. இப்போ டிஎம்கேங்க ஃபாசிசம்னு புரியாம தான் பேசி, ஃபாசிசம்ங்கிறது எப்படி வளர்ந்ததுங்கிற ஒரு வரலாறு தெரியாதவங்க தான் பாசிசத்தை வந்து இப்படி திராவிட நீங்க வந்து இங்க நடக்கிறப்ப எதை வச்சு நீங்க வந்து இது பாசிஸ்டீங்க? இல்ல இவங்க சொல்லி காட்டுறாங்களா, அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி நான் ஒன்று சொல்றேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துலயும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்தியாவிலேயே அதிகமாக தலித்துகளுக்கு எதிராக குற்றங்கள் நடப்பது வந்து உத்தரப்பிரதேசத்துல தான். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இல்லாத மாநிலங்களே இல்லை, பல மாநிலங்கள். எங்க பிரச்சனைனா எது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா எது குற்றம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம்தான். குற்றம் என்பது வந்து தனி மனிதர்கள் தங்களுக்கு தேவைக்காக திருட்டு இல்லை பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குற்றங்கள் தான், நிச்சயமா சொல்ல. ஆனால் நம்ம சொல்ற குற்றம் என்னன்னா, ஒரு சமூகத்தையே வந்து குற்றவாளியாக நிறுத்தி நீ வந்து பீஃப் சாப்பிடக்கூடாது, நீ வந்து ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு எதிர்த்து அவங்கள போய் அடிக்கிறது இருக்குல்ல, அந்த குற்றத்துக்கு இந்த குற்றத்துக்கு என்ன விதனா, அது கொள்கை சார்ந்த குற்றம், ஒரு கொள்கையின் அடிப்படையில் நடக்கும் குற்றம். பசுவதை தடைன்னு இருக்கு. பசுவதை தடை வந்து அரசியல் சட்டத்தை வழிகாட்டு நெறிகள்ல இருக்கு. இப்போ சில மாநிலங்கள் வந்து பசுவதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. இப்போ நார்த் இந்தியாவில் போய் பசுன்னு பேசவே முடியாது. ஆனால் பசுவதை வந்து நடக்கும்போது யார் அதை நிறுத்த வேண்டும்? அரசாங்கம் தான் நிறுத்தணும். அது எதிரான போலீஸ் தான் வந்து நிறுத்தணும். ஆனால் பசுக்காவலர்கள், பசு குண்டர்கள் வந்து நிறுத்தி நடிக்கக்கூடாது, முடியாது. நீ சட்டத்தை அதுக்கு ரொம்ப சிம்பிள் உதாரணம், டிராஃபிக் வயலேஷன். நீ வந்து சிவப்பு விளக்கு நீ மீறி போகக்கூடாது அப்படின்னு இருக்கு. மீறி போனால் யார் பிடிக்கணும் உங்களை? அரசாங்கத்தை பிடிக்கும், போலீஸ் தான் பிடிக்கணும். திமுக காரங்க 20 பேர் நின்றுக்கிட்டு நீ ஏன்டா எங்கள் அரசாங்கம் நடக்கும்போது வயலேட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஸோ குற்றங்களை 2 விதமாக பார்க்க வேண்டியிருக்கு. தனி மனித குற்றங்கள் இருக்குது, கொள்கை சார்ந்த குற்றங்கள் என்பது என்னென்னா இந்த தலித்துகளை அடிப்பது, பல இடங்கள் நடக்கிற விஷயங்கள். அதே மாதிரி முஸ்லீம்களை வந்து விரோதிகளை காட்டி இன்னைக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு. நம்ம வந்து இன்னைக்கு இன்னொன்று ஹேட் லேப்னு ஒரு அமைப்பு வந்து இந்தியாவில் வந்து வெறுப்பு பேச்சை அதிகமாக செய்கிற யாருன்னு பற்றி பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் எல்லாருமே முன்னாடி இருக்கிறது பிஜேபிக்காரங்க. அந்த வெறுப்பு பேச்சை பேசுபவர்கள் வந்து அதனால எழும் குற்றம் இருக்குல்ல, அந்த குற்றத்துக்கும் ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு. அந்த வேறுபாட்டை பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொரு மாநிலமாக எடுத்து பார்த்து கிரைம் ரெக்கார்ட்ஸ் போய் பார்த்தா தான் தெரியும். இந்த பிரச்சனைகள், இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் திமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான். அப்படி இல்லை, இருக்க முடியாது. அப்படி இருக்கு நான் இது வரைக்கும் ரெண்டும் ஒன்றா இருக்கவே முடியாது. பாஜக செய்வது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு பெரிய ஒரு இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கான ஒரு சதி நடக்குது. போன தேர்தலில் வந்து பிஜேபிக்கு பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருந்தா, எங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிகளை வந்து 800 தொகுதிகளாக மாற்றி அமைக்கிறது. அதில் வந்து தமிழகத்தின் தொகுதிகள் எண்ணிக்கை குறையும், உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி இன்னொரு உண்மையை நீங்கள் பார்த்துக்கணும். பாஜக திமுகவில் நீங்கள் வந்து ஒரு மாநில கட்சி, இது மாநில அளவில் தான் இருக்குது. ஒரு ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு அவ்வளோ அரசியல் அதிகாரம், பொருளாதார அதிகாரத்தையும், நிதி அதிகாரத்தையும் நீங்கள் குவித்து வைத்து கொண்டு இருக்கும் ஒரு கட்சியும் இந்த எங்களுக்கு வந்து அதிக நிதி கொடுங்க, எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வரிக்கு தகுந்த, நாங்கள் கொடுக்கும் வரி வருவாய்க்கு தகுந்த மாதிரி திருப்பி கொடுக்குறேன், அது கொடுங்க அப்படின்ற போராட்டம், தமிழுக்கு வந்து நீங்கள் வந்து அங்கீகாரம் கொடுங்க அப்படிங்கிற போராடுற கட்சியும் அதை மறுக்கிற கட்சியும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. அது வந்து ஒரு தவறான பார்வை. திமுக எதிர்த்து அரசியல் நடத்துறது உங்களை அரசியல் பார்வையை நான் ஒத்துக்கிறேன். அது வந்து என்ன இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி, ஸ்ட்ராங்கான அணியை வச்சிருக்காங்களே தவிர, இரண்டையும் ஒன்றா பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குது. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு அகில இந்திய கட்சியும் ஒரு மாநில கட்சியும், மாநில உரிமைக்காக போராட கட்சியும் ஒன்றாக நீங்கள் பார்க்க முடியாது. அடிப்படையில் அதுதான். அப்போ நீங்கள் வந்து அதை எதிர்ப்பதில் வந்து நீங்கள் எதையும் அவ்வளோ தீவிரம் காட்ட மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு மனநிலை ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்கும்போது நீங்கள் அதை எதிர்க்க வேணாம், உங்களுக்கு வந்து எந்தவித ஆதரவும் இங்கே கிடைக்காது, இங்கே கிடைக்கக்கூடாது. பெரியாரை பற்றி அவ்வளோ மோசமாக சீமான் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு எல்லா மறுப்புகளும் தெரிவிக்கப்பட்டது, எல்லா வாதங்களும் மறுப்பு தெரிவித்த பிறகும் அவர் வந்து மறுபடியும் அந்த வடிவேல் மாதிரி தான் என்ன கையை பிடிச்சிருத்தியா தான் கேட்டுட்டு இருக்காரு. கேட்க மாட்டேன் நான் எது அப்போ ஆர்கியூ பண்ண முடியாது. சரி, விஜய் கூட ஆர்கியூ பண்ணால் விஜய் வெளியே வர மாட்டேங்கிறாரு. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்தாருன்னா இதெல்லாம் கேட்கலாம், நீங்கள் அவங்கள எதிர்க்கிறீங்களே, ஏன் அதை எதிர்க்கல அப்படின்னு கேட்கலாம். அவர் வெளியே வர மாட்டேன். இடையில கூட சொன்னீங்க இல்லையா, இப்போ அதிமுக கரைந்து கொண்டிருக்கு அப்படின்னு. இப்போ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு திராவிட கட்சியா தாவேக்காவை நம்ம பார்க்க முடியாதா? திராவிட கட்சியை பார்க்க முடியாது. ஏன்னா அதை திராவிட கட்சின்னா நீங்கள் திராவிட கொள்கைகளில் வந்து பல விஷயங்கள் போராடணும். நீங்கள் எதுக்குமே வாயை திறக்காம இருந்தீங்க, என்ன பண்ணுறது? இன்னைக்கு திமுக எழுப்பும் பிரச்சனைகள், திராவிட முன்னேற்ற கழக அரசும் முதல்வர் ஸ்டாலின் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு கவர்னர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து செய்யக்கூடாது எல்லா வேலை. கவர்னர் வந்து
இந்தியாவில் வந்து பல கமிஷன்ஸ் போட்டாங்க. புஞ்சி கமிஷன் ஒன்று இருக்குது, சர்க்காரியா கமிஷன் ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயும் சொல்கிறது என்னென்னா, கவர்னர் வந்து பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறாரு. இவர் பொலிட்டிக்கல் ஏஜென்ட் பண்ணால் ஐடியாலஜிக்கல் ஏஜென்ட்டாக, தத்துவார்த்த ஏஜென்ட்டாக வருது, திராவிடம் இல்லைங்கிறாரு. அப்போது நீங்கள் சொல்கிற ஒரு திராவிட கட்சியாக இருந்தால் விஜய் போய் அவர்கிட்ட போய் மனு கொடுக்க மாட்டார். அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடல இது வரைக்கும். அப்போ நீங்கள் என்ன கொள்கை எதிரி பற்றி பேசுகிறீங்க? கொள்கை எதிரியோட ஏஜென்ட் தான் ரவி, RN ரவி என்பவர். ராஜ்பவனில் உட்காந்துக்கிட்டு அவர் தனியாக வந்து ஒரு ராஜா பவனை நடத்திட்டு இருக்காரு. அதை நீங்கள் வந்து கேள்வி கேட்காம அவர்கிட்ட போய் மனு கொடுத்தீங்கன்னா, அதான் ஐயநாதன் இப்போ வெளியே வந்துட்டார். ஐயநாதன் வந்து நண்பர் தான் அவர், இப்போ மூத்த பத்திரிகையாளர். அவருக்குன்னு ஒரு பார்வை, அரசியல் பார்வை, அதில் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அவருக்குன்னு ஒரு அரசியல் பார்வை இருக்குது. அவர் ஏன் வெளியே வர்றாரு? மறுபடியும் நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வரீங்க, அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வச்சுருக்கீங்க. இன்னொன்று வந்து ஒரு கட்சி தொடங்கின உடனே, ஒரு கட்சி தொடங்கி ஒரு 10-15 வருஷம் வந்து அதிகாரம்லாம் வந்த பிறகு தான் உள்ளுக்குள்ளே குழப்பம் வரும். நீங்கள் கட்சி தொடங்கி 2 வருஷத்துக்குள்ளேயே வந்து ஆடியோ லீக் ஆகுது, ஒரு சர்வே நடத்துகிறாங்க, அதில் 6% தான் வரும், அப்படி ஒரு சர்வே அது லீக் ஆகுது. அப்புறம் அங்கே இருக்கிற வியூக வகுப்பாளர்னு வச்சுருக்காங்கல்ல, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத ஒரு ஆணி தான். அது வியூக வகுப்பாளர் வந்து யார்கிட்டயும் பேசுறது வந்து இன்னொருத்தர் எடுத்து பேசிட்டு இருக்காரு. அது வேற, அது வந்து ஆர்கனைசேஷன் சம்மந்தம், நம்ம அது கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுடைய கொள்கை எதிரியின் கொள்கையை உண்மையிலேயே நீங்கள் எதிர்க்கிறதா இன்னைக்கு RN ரவி என்பதை நீங்கள் எதிர்த்தாக வேண்டும். இந்தியா டுடேனுடைய சர்வே மூட் ஆஃப் த நேஷன் சொல்றாங்க. அதுல வந்து திமுகவினுடைய இந்தியா அலையன்ஸ் பார்ட்டி தான் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவு பெற்று முன்னிலையில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ மூட் ஆஃப் த நேஷன், மூட் ஆஃப் த தமிழ்நாடுன்ற பார்க்கிற பொழுது பெரியார் தான் மூட் ஆஃப் த தமிழ்நாடா இருக்காரா? அதாவது நம்ம பெரியார்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பதில் பெரியார் வச்சு சர்வே அப்படி நடத்தல. நம்ம பெரியார்னு பார்க்கும்போது பெரியார் வழி வந்து கொள்கையை தான் பார்க்குறோம். அது வந்து நம்ம இவ்வளோ நேரம் விளக்குன பல விஷயங்கள் பெரியாரை பற்றி இருக்குது. ஒரு மாடர்ன் அவருக்கு என்ன தெரிஞ்சுன்னா, தமிழ் இந்த ஜாதி பெருமையெல்லாம் விடு, மதத்தை விடு, கடவுள் நம்பிக்கை விடு, நீ வந்து ஒரு நவீன கால தமிழனாக மாறு, நவீன மொழியாக மாறு. அவனை பாரு, அவன் எங்கேயோ போயிட்டான் வெஸ்டர்னில், மேற்கத்திய உலகத்தை, அதை நீ எட்டி பிடின்னு தான் சொல்கிறாரு. அதை வந்து யார் கொடுக்குறாங்கன்னு மக்கள் நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறவங்க கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இதில் என்னென்னா, அதில் 5% வந்து திமுகவுக்கு வந்து வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பிஜேபின்னு போடுறாங்க, NDAன்னு போடுறாங்க, அதுக்கு வந்து 3%, அதிமுகவுக்கு வந்து 3%. அது இங்கேருந்து அங்கே போன மாதிரி இருக்குது. இதில் என்னென்ன, விஜய்ங்கிற கட்சி பச்சரில் மீதி இருக்கிற சதவீதம் எவ்வளோ தெரியுமா? 7% தான் மீதி இருக்குது. இப்போ சீமானுக்கு அந்த சர்வேயில் பிரச்சனை இருக்குது. சர்வேயில் வந்து அகில இந்திய அளவில் பிஜேபி மறுபடியும் வருங்கிறாங்க. ஏன்னா இந்தியா டுடே வந்து ஆதரவு பத்திரிக்கை தான், அது வந்து இப்போ அது மூடாத. ஆனால் அப்படிப்பட்ட ஆதரவு பத்திரிக்கை இங்கே வந்து மாற்ற முடியல முடிவை. அதான உண்மை. நீ வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற பல சர்வே விட்டாங்கல்ல, ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர் 17 எவ்வளோ சொல்கிறேன், 15%. இது அதாவது ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுறாரு, அவ்வளோதான். பிரசாந்த் கிஷோர் நீங்கள் வந்து பெரிய வியூக வகுப்பாளர்னா, அவர் வந்து ஒரு ஜன்சுராஜன் ஒரு பார்ட்டி தொடங்கியிருக்காரு. அது 4 தொகுதியில் பீகாரில், அவருடைய தொகுதி, அவருடைய ஊர். இவர் வந்து பலருக்கு ஆலோசகராக இருந்தவர். 4 தொகுதியில் போட்டு 3 தொகுதியில் டெபாசிட் காலியாகுது. அப்போ பிரசாந்த் எதுக்கு, எனக்கே வியூகம் வகுத்து கொள்ளாத வந்து மற்றவங்களுக்கு எப்படி வியூகம் வகுக்க முடியும்? ஏன் உன்னோட வியூகம் அங்கே வெற்றி பெறல? ஒரு 4 தொகுதியில் உனக்கு ஒரு வியூகம் வகுக்க முடியல, நீ வந்து என்ன பண்ணுற? இங்கே வந்து யாருக்கு வந்து என்ன பண்ண போகிற? அப்போ 20%, 17% சொல்கிற கிளைம்லாம் வந்து அது வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ இருக்குன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாரு, அவ்வளோதான். தவிர அவருக்கு தெரியும் அது இல்லைன்னு. எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறாரு? இதான் பெரிய மார்க்கெட் சர்வேல, பொலிட்டிக்கல் சர்வே, இதில் மூடெல்லாம் ஸ்டடி பண்ணுற ஒரு ஆள் வந்து இந்த 17% அவர் 17% அவர் சொல்கிற அளவுக்கு என்ன அளவுகோல்னு சொன்னோம்ல. நீங்கள் இந்தியா டுடே சர்வேன்னு எடுக்கும்போது கூட நம்ம கேள்வி கேட்கலாம். அதில் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு சர்வே எடுத்தீங்க? அது வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் சர்வே எடுத்திங்கன்னா ஜாதி ரீதியாக இவ்வளோ பேருக்கு, இங்கே ப்ராமினன்டான ஜாதியான வன்னியர் வந்து எவ்வளோ பேர் கேட்டுங்க, அதுக்கான ஈக்குவலான ஒரு சாம்பிள் செலக்ட் பண்ணும். நீ எந்த சாம்பிள் செலக்ட் பண்ணாமல் நீ திடீர்னு வந்து இங்கே அடிச்சு விட்றேன்னா, இவர் விஜய்கிட்ட வியாபாரம் பண்ண தான் வந்திருக்காரு அப்படின்னு தான் தோணும். வியாபாரம் பண்ணார். இப்போ மற்ற வியூக வகுப்பாளர்கள் என்ன வாங்கன்னு தெரில. பத்திரிகையாளருக்கு அரசியல் பார்வை இருக்கணும், இல்லைன்னா பத்திரிகையாளனா இருக்க முடியாது. அரசியல் பார்வை இல்லாமல் பத்திரிகையாளனா இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிற பத்திரிகையாளர் எப்படி இருப்பான்னா, ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மழை பெய்கிறது என்று அவர் சொல்கிறார், மழை பெய்யவில்லை என்று இவர் சொல்கிறார். இதுதான் பத்திரிகையாளர் வேலைன்னா, அப்போ எங்கடா பார்த்து உன்னோட ஜன்னலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா மழை இல்லையா இருக்கான்னு சொல்கிறது உன்னோட பணி இருக்குல்ல. மழை இருக்கா இல்லையாங்கிறது இருக்கா இல்லையான்னு சொல்லணும். இருக்கு, அதுதான் பத்திரிகையாளர் வேலை. அப்போது இவங்க 2 பேரும் பண்ணுறாங்க. இதில் எது சரின்னு நீ சொல்லணும். அப்போ நீங்கள் வந்து நடுநிலைமை அப்படிங்கிறது ஒரு போலித்தனம். நடுநிலைன்னு சொன்னீங்கன்னா, இந்தியா பெரிய பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பெரிய போராட்டம் நடக்குது. இங்கே
நடுநிலைன்னா பிரிட்டிஷ் ஆட்சி இதெல்லாம் செய்கிறது, இவர்கள் இதெல்லாம் செய்கிறார்கள் அப்படி சொல்றது தான் உன்னோட வேலையா? இல்லை அவர்கள் செய்யறது நியாயமா, இவர்கள் செய்யறது நியாயமா சொல்றது உன்னோட வேலையா? நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். நீங்க வந்து குணம் நாடி குற்றம் நாடி தான் சொல்லியிருக்காரு. அவற்றில் மிகை நாடிங்கும் போது நீங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கும் சூழலில் இந்திய அரசியல் சட்டத்துக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படியும் சட்டப்படி ஆட்சி நடக்கிறதா என்பதை நீங்க ஆய்வு செய்யுங்க. அதுக்கான தரவுகளை எடுங்க. அதுக்கு பிறகு யாரை ஆதரிக்க முடிவு பண்ணுங்க. அது தப்பே கிடையாது. அப்படிதான் பார்க்கும்போது நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்திய அரசியல் ஆட்டக்களத்தையே மாற்றிக்கொண்டும் அரசியல் ஆட்டத்தின் விதிகளையே மாற்றிக்கொண்டிருக்கும் தேர்தல் கமிஷனை வந்து பாக்கெட்டில் போட்டுட்டு இருக்கோம். பிஜேபிங்கிறது தான் முக்கியமாக நமக்கு இருக்க பல வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் என்னுடைய ஆட்டக்களத்தையும் ஒருத்தர் மாற்றிக்கொண்டிருக்கான், விதிகளையே மாற்றிக்கிறான். இன்னைக்கு அம்பையரே வந்து அந்த சைடில் நின்று ஊதுறாரு, விசில் ஊதுறாரு. அம்பையர் என்ன பண்ணுவாங்கன்னு ஃபுட்பால் மேட்ச்லாம் கரெக்டாக அவர் வந்து ஒரு டீம் நான் பார்த்துருக்கேன் நேராகவே. டீம் வந்து செலக்ட் பண்ணிடுவார், இவங்கள தான் ஜெயிக்க விடணும்னு. ஏன்னா இப்போ திருச்சியில் வந்து மதுரம் டோர்னமெண்ட் நடக்கும். அப்போ வந்து என்னென்னா பெரிய டீம்லாம் வரும். பெரிய டீமை உடனே அனுப்பிச்சிடக்கூடாது, அப்போ தான் அவனுக்கு கூட்டம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அங்கேருந்து ரெஃப்ரி பேர்லாம் தெரியும், அவங்க சொல்லக்கூடாது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இவங்க அந்த ஃபுட்பால் அசோசியேஷன் நடத்துகிற அவங்களுக்கு வந்து ஒரு டீமை காப்பாற்றணும். அந்த காப்பாற்றுற டீம் வந்து அந்த டீமுக்கு எதிராக ஒருத்தன் கோல் போட போனான்னா ஃபீன் விசில் ஊதுறாரு, ஆஃப் சைடுன்றாரு. அவனுக்கு எதிராகவே விசில் ஊதிக்கிட்டு இருப்பாரு. தேர்தல் கமிஷன் அதான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய போராட்டம், ஒரு அரசியல் கட்சியின் போராட்டம் என்பது இந்த அரசியல் களத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு. ஒரு ஈக்குவல் லெவல் பிளேயிங் கிரவுண்டுக்காக நம்ம போராட வேண்டியிருக்கு. அதில் பத்திரிகையாளர்களுக்கு ரோல் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும்னா முதல்ல சட்டம் இருக்கணும். சட்டம் இருக்கணும். சட்டத்தை நீங்கள் மீறி தானே எல்லாம் பண்ணுறீங்க. அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. தேர்தல் கமிஷனை வந்து தேர்ந்தெடுக்குது யார்? பிரதமர், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, எதிர்கட்சி தலைவர், 3 பேர் தான். நீங்கள் அதை மாற்றி நீதிபதி வெளியே தூக்கி எறிஞ்சிறீங்க, உங்கள் உள்துறை அமைச்சர் வச்சுக்கிறீங்க. அப்போ 3ல் 2 பேர் சூஸ் பண்ணுறது தான். அவங்க யாரும் சூஸ் பண்ணுவாங்க, இந்த நம்மளே சூஸ் பண்ண போகிறாங்க? நியாயமான ஒரு சாய்ஸாக இருக்குமா? அப்போ நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டுறீங்க. அப்போது நம்ம எல்லாரும் சண்டை போட முடியும். எம்ஜிஆர் மட்டும்தான் அப்படி சண்டை போட முடியும். எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் கூட, எம்ஜிஆரும் ரஜினிகாந்தை யாராக இருந்தால் இந்த ஹீரோன்னா சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனை தான் சண்டை போடுவாங்க. 100 பேர் இருந்தாலும் ஒருத்தனை தான் ஓடி வந்து அடி வாங்கிட்டு போவான். அரசியலில் அப்படி பண்ண முடியாது. அரசியலில் வந்து ஒருத்தரை வரமாட்டாங்க, பல பேர் சூழ்ந்து நிற்பாங்க. யாரை முதல்ல அடிக்கணும் அப்படின்னு பார்க்கறது தான் அரசியல் தந்திரம். இதோடைய முன்னுரிமை, ப்ரையாரிட்டி, எந்த சண்டை, முதன்மையான முரண்பாடு என்ன அப்படிங்கிற பார்க்கறது தான் அரசியல். அப்படி பார்க்கும்போது நான்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பனாக வந்து பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து நான் வந்து பேசுகிறதோ எல்லாமே இதுதான் காரணம். இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த அமைப்பையும் காப்பாற்ற வேண்டியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழக அரசு மேலே எனக்கும் விமர்சனங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து என்னுடைய சண்டை வந்து யார் கூட இருக்கணுங்கிறத நான் தான் தீர்மானிக்க முடியும். நம்ம வாழ்க்கையிலும் இப்படி தானே. காலையில் எந்திரிச்ச உடனேயும் எதை நம்ம முதல்ல பண்ணணும் நம்ம தானே டிசைட் பண்ணுறோம். எந்த பிரச்சனையை முதல்ல தீர்க்கணும்? எனக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பிஜேபி ஆர்எஸ்எஸ், பின்ன பிஜேபி ஆர்எஸ்எஸ், இந்த பிரச்சனையை தான் முதல்ல தீர்க்கணும் நான் நினைக்கிறேன். அதனால தான் ஓப்பனாக ஸ்டாண்ட் எடுக்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை ஆணித்தரமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.